தங்கவயலில் இன்றைய செய்தி. BGML மூடி 20 ஆண்டு ஆச்சு. 1500 தொழிலாளி செத்து போச்சு. செட்டில்மெண்ட் இல்லாம அவன் தவிக்கிறானே. சீரனிருச்சு. அட 3000 லேண்டு காணாமல் போச்சே. சிஎஸ்ஓ சீரஞ்சி வணக்கம். நான் உங்கள் அன்பரசன். இன்னைக்கு சொன்னபான் வந்து எஸ்டேட் ஆஃபீஸர் லெட்டர் கொடுத்துருக்கேன். சிஎஸ்ஓ இதான் லெட்டர்னா ரெக்கார்டிங் இஷ்யூ டு ஆர்டிசி ரெஜிஸ்ட்ரேஷன் BGML லேண்ட் protecting the borders of BGM assets. protecting the border of BGML assets. சுற்றுப்புற இருக்கிற இடத்தை வந்து பாதுகாக்கணும். அங்கே வந்து என்ன ஆகிதுன்னா BGML லேண்ட் ரெவன்யூ லேண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னே சிஎஸ்ஓ லெட்டர் அமைச்சுக்கிறாரு. BGML லேண்ட் ரெவன்யூ லேண்டாக பண்ணி 4 ஏக்கர் 5 ஏக்கர் பண்ணி பேங்க் லோன் ஆகிது. கனரா பேங்க் கம் சமுத்திரம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பேங்க் லோன் ஆகி 6ஆம் மாதம் ஒரு லேஅவுட் பண்ணிக்கிறாங்க சீனிவாஸ் நகர். இதெல்லாம் BGML லேண்ட். இதை வந்து இவர் வந்து ரவுண்ட்ஸ் பண்ணோம். பவுண்டரி கல்லுக்கு தான் பார்த்து திருப்பி பவுண்டரி கல் அங்கே நன்னோம். இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. ஏன் இதை நான் பேசுகிறேன்னு சொன்னால், வெறும் மைனிங் லைன் உள்ள ஏரியாவில் போகிறாங்க. லைன் உள்ள போயிட்டு சும்மா போய் நீ காலவுடைய எஸ்டி பிளாக்ல ஏதோ ஒரு வீடு வச்சுக்கிறாங்க. கலரமூல எதிரில் தப்பு இல்லையா? யாரோ ஒருத்தர் பிட்டு வச்சுக்கிறாங்க சம்பு. அது 3000 ஏக்கர் இல்லை. செட்டிக்கார் இருக்கும்போது எவ்வளோ இருந்துச்சு? 1109 ஏக்கர் செட்டிக்கார் அப்படி கொடுத்தாருங்க. இப்போ இருக்குதா? இல்லையே. 3000 ஏக்கர் இல்லை. மக்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் உன்னை என்ன வந்து இவன் டார்ச்சர் பண்ணுறான். லைன் உள்ள வந்து வீடு இடிக்கிறது அதான் பண்ணுறது. விட ஒரு காத்தா இல்லை மைனிங் லேண்டுங்க வீடுங்களுக்கு. ஆனால் அங்கே பானிப்பாட்டை சாகோலி கொடுத்துக்கிறான். அது ரவுண்ட்ஸ் போகணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தாசில்தார் லெட்டர் கொடுத்துருக்கேன். சர்வே பண்ண சொல்லி மங்கார்பேட் தாசில்தார் KF தாசில்தார் லெட்டர் கொடுத்துருக்கேன். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், முகமது வசீம் இங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறார். அவர் மேலே வந்து CVC என்கொயரி பண்ணணும். அவர் அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறான்னு சொல்லிட்டு முகமது வசீம் மேலே லெட்டருக்கு போய் நிற்குது. இங்கே இருக்கிற அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மிஸ்யூஸ் ஆகிக்குதுன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு மேலே ஏன் வேலை செய்றீங்க? 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போங்க. டே டைம் வந்து உங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃபீஸ் வந்து செஞ்சுட்டு போங்க. யார் வேணான்றா? சில போகஸ் ஆகிக்குது. இதெல்லாம் வந்து சில தகவல்கள்லாம் RTI போட்டு எடுத்தால் தான் தெரியும். அதனால் வெயிட் பண்ணுறேன். முகமது வசீம் அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து விஜிலன்ஸ் என்கொயரி பண்ணணும். சென்ட்ரல் விஜிலன்ஸ் இல்லை, அது இடிக்கக்கூடாது. நானும் பல வருஷமாக கத்தினுக்கிறேன். வீடு இடிக்காதீங்க. அவங்க 3 தலைமுறை வாழ்கிறாங்க. டைலர் கட்டி கொடுக்குறாங்க. அது கூட போட மாட்டான். இவன் ஆதாரமாக வந்துக்கிறேன். காத்தா ஆகிக்குது, பானிப்பட்டு ஆகிக்குது, சாகுலி ஆகிக்குது இல்லையா? டாக்குமெண்ட்ஸோட கொடுத்துக்கிறேன். இது நடவடிக்கை. இது நடவடிக்கை. நாங்கள் வீடு கட்டின்னு சும்மா சந்து கடை வாங்கின்னு வட்டி வாங்கி வீடு கட்டுறோம். ஆனால் அந்த சரௌண்டிங்கில் லேண்ட்லார்டுங்க பெரிய பெரிய பணக்காரங்களாம் 5 ஏக்கர் 8 ஏக்கர் 10 ஏக்கர் பண்ணிட்டுக்கிறான். 3000 ஏக்கர் இல்லைங்க. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. உண்மை நான் சொல்றது. அதனால அது வந்து சரௌண்டிங் ரவுண்ட்ஸ் போங்க. ரவுண்ட்ஸ் போயிட்டு 3000 ஏக்கர் வந்து மீண்டும் மீட்டு BGMLS பேரில் வரணும். மங்காரது சின்னதகனி அப்படின்னு வரணும். எங்கெங்க லெட்டர் குடும்பம் கொடுத்துனுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மாஸ் போராட்டம் சொன்ன கேட்டு முன்னாடி